உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் முல்லைத்தீவிலிருந்து விசுவமடு நோக்கி செல்கின்ற பாதையில் மாணிக்க பிள்ளையர் ஆலயத்துக்கு முன்புற பகுதியில் ஒரு டிராக்டர் ஒன்று கலப்பையுடன் சென்றிருக்கின்றது. கலப்பையுடன் சென்ற டிராக்டருடைய பின் சில்லானது, பெரிய சில்லானது எதிர்பாராத விதமாக கலன்று வீதியோரத்திலே வலதுபுறத்திலே சென்று அந்த வீதியினுடைய கரையோர பகுதியிலே அமைக்கப்பட்டிருந்த கட்டுகளுக்கு அடிபட்டு ஒரு நொடிப்பொழுதிலே பெரியொரு விபத்தினை ஏற்படுத்தியிருக்கும். இந்த பகுதியூடாக பஸ்ஸுகள் பயணிப்பது வழக்கமாக இருக்கின்றது. அத்தோடு இந்த இளைஞன், இந்த லொரி, இந்த டிராக்டரை செலுத்திய இளைஞனுக்கும் ஒரு பாதிப்பும் இல்லாமல் அந்த இளைஞன் உயிர் தப்பியிருக்கிறான். பெரியொரு வீதி விபத்தானது ஏற்பட்டிருக்கும் ஒரு நொடிப்பொழுதிலே. இப்போ இந்த பாரிய விபத்திலிருந்து உயிர் தப்பியிருக்கிறார்கள். அந்த மாணிக்க பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்புற பகுதியில் தான் இந்த விபத்து சம்பவமானது இடம்பெற்றிருந்தது. அந்த டிராக்டரானது இந்த டிராக்டருடைய பின்சீலு கலன்று இந்த வீதியோரத்திலே இருந்த கட்டுக்கு அடிபட்டு அப்படி இழுபட்டு கொண்டு வந்திருக்குது. அந்த கலப்பை இல்லாட்டி இந்த இளைஞன் அப்படி பிறண்டு போய் விழுந்திருப்பார். அந்த பின்னுக்கு இருந்த கலப்பையில் தான் இந்த தற்போது இந்த லொரியானது தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றது. நல்ல காலம் இந்த பகுதியூடாக ஒரு நொடிப்பொழுதிலே எதிர்பாராத விதமாக இந்த விபத்தானது இடம்பெற்றிருக்கின்றது. இந்த பகுதியூடாக லாங் ட்ரிப் டிப்பர் வாகனங்கள் எல்லாம் செல்வது அதிகமாக இருக்கின்றது. ஒரு கொஞ்சத்துக்குள்ளே உயிர் தப்பி இருக்கிறார். நாங்கள் பரந்தனிலிருந்து புதுக்குடியிருப்பு நோக்கி செல்கின்ற பாதையெல்லாம் இப்படி நடைபெற்றது. அந்த காணொளிகளும் உங்களுக்கு பதிவிடுகின்றேன். பின்னுக்கு பாருங்கள், இந்த கலப்பையெல்லாம் இந்த டிராக்டருடைய பின் சில்லு இருக்கின்றது. அந்த பின் சில்லினுடைய கலப்பை உடைச்சிருக்குது. கூடுதலான மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கணும். பெரியொரு விபத்திலிருந்து தப்பித்திருக்கிறார்கள். பாருங்கள், அந்த சில்லு பின் சில்லு அப்படி பின் சில்லினுடைய அச்சு உடைஞ்சி தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இந்த பின் சில்லுடைய சில்லை பார்க்குறீங்க, பின் சில்லை பாருங்க, இந்த பின்சினுடைய அந்த அச்சு பாருங்க, அந்த அச்சு உடைஞ்சு இந்த பின்னுக்கு சுற்றி இந்த கட்டுக்கு வந்துருக்கு. கட்டு வந்து அடித்த இடத்துல கட்டு எல்லாம் உடைஞ்சிருக்குது. நல்ல காலம், ஒரு இதற்கும் பாதிப்பு இல்லாமல் இந்த இடத்துல ஒரு விபத்து, பாரிய ஒரு விபத்து, பஸ் தச்சமே திடீரென வந்திருந்தால், இல்லாட்டி பாடசாலை மாணவர்களாவது இந்த பகுதியில் வந்திருந்தால் பெரிய ஒரு விபத்து ஆனது ஏற்பட்டிருக்கு. நல்ல ஒரு எதிர்காலம். அந்த இளைஞன் புதுக்குடியிருப்பு நோக்கி நாங்கள் செல்லும்போது எருமை மாடுகள் ரோட்டால் வந்து கொண்டிருந்தது. அந்த மாடுகளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்க. கூடுதலான எருமை மாடுகள் இந்த இடத்திலே வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எருமை மாடுகளும் சரி, ஊர் மாடுகளும் கூடுதலாக இந்த புதுக்குடியிருப்பு மண்ணிலே வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது அருவி வெட்டுகின்ற சீசன் எல்லாம் முடிவடைந்ததால் இந்த மாடுகளை பட்டியிலே அவிட்டு விட்டு மேய்ந்து போட்டு இந்த மாடுகள் தற்போது அந்த பட்டி நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற காணொளிகளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படியே தொடர்ச்சியாக அந்த காணொளியில் சென்று பார்வையிடுவோம் பாருங்கள்.